அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள், திட்டங்களை ஊடகங்கள் மூலமாக எடுத்துரைப்பதற்கு IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அரசின் திட்டங்களை பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கு மூத்த IAS அதிகாரிகள் அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் செய்திருக்கின்றனர். அரசு செய்தி தொடர்பாளர்களாக 4 IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகியோர் தற்போது புதிய அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள், திட்டங்கள் மற்றும் தேவையான இடங்களுக்கு செய்தி ஊடகங்கள் மூலமாக சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் மூத்த இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளை அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன்படி 4 IAS அதிகாரிகள் அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார் மற்றும் அமுதா ஆகியவர்கள் அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஒவ்வொரு IAS அதிகாரிகளுக்கும் குறிப்பிட்ட துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பொறுத்தவரையில் எரிசக்தி துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, போக்குவரத்து துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, கைத்தறித்துறை, மனிதவள மேலாண்மை துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ககன்தீப் சிங் பேடியை பொறுத்தவரையில் நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, வேளாண்மை துறை, நீர்வளத்துறை, சுற்றுச்சூழல் துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை, இயற்கை வளங்கள் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தீரஜ்குமார் IAS-க்கு உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமுதா IAS-ஐ பொறுத்தவரையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வீட்டு வசதித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுற்றுலா வளர்ச்சி பண்பாடுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு செய்தி தொடர்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறைகளின் செயலாளர்கள் துறை சார்ந்த அறிவிப்புகள் மற்றும் சாதனைகளின் தகவல்களை அரசு செய்தி தொடர்பாளர்களுக்கு வழங்குவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலாளரின் ஆலோசனையின் அடிப்படையில் இந்த 4 IAS அதிகாரிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அரசு செய்தி தொடர்பாளர்களாக 4 IAS அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.